இதில் வந்து பழைய லைசன்ஸ் வச்சிருக்காரு. உள்ள அமர்த்தி பிடிச்சாதான் அடிக்காமையே பிரதீப்பா தமிழ் தண்ணுவானே இப்போ தெரியுது கேம்பஸ் படியங்களை ஏன் மெலிகிறாங்களா அப்படி அவ்வளோ எனக்கு முன்னுக்கே கலட்டிக்காரு பக்கத்தால் வாகனம் என்ன வாகனம் கார் எடுத்துட்ட வேண்டாம் திமிரு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற கொழும்பு மாவட்டத்துக்குரிய மொரட்டுவ பகுதியில் இருக்கிற கட்டுப்பேட்டை என்ற இடத்துல நிற்கிறேன். இதுக்காண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முதல் வீடியோவில் பார்த்துருப்போம். ஜெய்ப்ரோ ஒரு கார் பார்க்குறாரு. அந்த கார் எடுக்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் இந்த கார் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முதல் ஒரு ட்ரிப் வைக்கல ஒரு வெள்ளை கார் ஒரு ஐயா அவரால் பார்த்து நாங்கள் அந்த கார் வந்து நான் அப்பயே பார்க்கல இன்ஜின் கண்டிஷன் எல்லாம் நல்லா இருந்தது. சரி அந்த காரை பார்த்து எடுப்போம் அப்படின்றதுக்காக தான் வந்துருக்கிறோம். அதே மாதிரி பிரேக் பூஸ்டர் செய்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் இருந்து பிளியந்தலா என்ற ஒரு 5 கிலோமீட்டர் தான் போகணும். அந்த இடத்துல போய் பிரேக் பூஸ்டரையும் செய்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்துருக்கிறோம். அதே மாதிரி இப்போ இந்த காரை காட்டுறேன் பாருங்க, உண்மையிலுமே ஓகேயா இல்லையான்றதை என்னை பொறுத்தமல்ல சில விஷயங்கள் செய்யணுமென்று நான் பார்த்த வரைக்கும் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஐயாண்ட வீடு. அதே மாதிரி காரம் வந்து முன்னுக்கே நிற்கிது. இது வந்து 13 ஸ்ட்ரீட் 13 டேஷ் அடிச்சிருக்கேன். நான் 13 ஸ்ட்ரீட். அதே மாதிரி சொப்பன சுந்தரி மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த பக்கத்தில் சன்னி அந்த பெட்ஸ் வந்து உடைஞ்சிருக்கு. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இதுகள் எல்லாம் இருக்குதா. இது வந்து இப்போ ஐயா வந்து எங்களுக்கு விற்காட்டிக்கு தான் செய்து வடிவாக பெயிண்ட் அடிச்சுட்டு ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ செய்து கொண்டிருக்காராம். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் வந்து சின்ன சின்ன இதுகள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இன்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க அப்படி இருக்குது. அதே மாதிரி அங்காள பக்கத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி நான் இதை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். நான் இதை பூட்டையில் இதே மாதிரி கண்ணாடி ஒரிஜினல் கண்ணாடி இல்லை இது. அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இதுகள் டிங்கரிங் வேலை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இன்ஜினே ஒருக்கா பார்ப்போம் என்ன கட்டத்தில் இருக்குண்டு. இதில் வந்து பாருங்கள் பிரேக் பூஸ்டர் வந்து புது சொன்ன தான் போட்டிருக்கணும். அதே மாதிரி இன்ஜின் இந்த ஒயில் வடிகிற பிரச்சனைகள் அதெல்லாம் இல்லை. அதே மாதிரி இதுக்கு வந்து கண்டென்சர் அந்த முன்னுக்கு சொல்கிற ஃபேன் சொல்கிற ஏசி போட்டுறதுக்கு அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த சிஸ்டம்லாம் புதுசாக இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது எங்கள் அளவுக்கு வந்து டிங்கரிங் வேலை இல்லைன்னு தான் சொல்லுவேன். நல்லா இருக்குது, நீட்டாகவே இருக்குது. இன்ஜின் ஸ்டார்ட் பாருங்கள் அப்படி இருக்குது. விடியக்காத்தால் வந்து இன்ஜின் எல்லாம் உதரும் தான். அது ஏன்னா அந்த ஒயில் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு. ஓகே, இப்போ பாருங்கள் நார்மல் ஆகிடுச்சு. சரி, இப்போ இந்த காரை நாங்கள் ஓடி பார்க்க போகிறோம். பார்ப்போம் என்ன கட்டத்தில் இருக்குண்டு. நாங்கள் ஓடி பார்க்கல தானே. இதில் முதல்ல இந்த ஸ்க்ரீனை ஓடிக்கணும் ப்ரோ. இங்கே வந்து புள்ள மாதிரி தான் காரை ஓடிக்கொண்டு இருக்கிறார். அதுவும் தண்டபாடெலாம் போய்கொண்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். மொரட்டு அந்த ரோட்டுக்கு. ஆனால் கொஞ்சம் அந்த விற்கிற நன்மை ஒன்று இருக்குது. அது கார்பரேட்டரை க்ளீன் பண்ணி போட்டால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா ஐயா நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டு வரார். ஐயா வந்து முதல் வந்து போலீஸாக இருந்தவராம். வெளிகந்து அந்த பகுதியில் வந்து ஆளுக்கு கையில் காயம் ஏற்பட்டிருக்கு. அதனால் ஒரு விரல் இல்லை. அதுக்கப்புறம் வந்து டூரிசம் எல்லாம் செய்திருக்கார். அதே மாதிரி இதில் வந்து பழைய லைசன்ஸ் வச்சுருக்கார், இந்த கார்டு லைசன்ஸ். இதில் முகம் கூடி தெரியலை, மறைச்சா தான் முதல் வேலை செய்யுது அப்படின்றலாம் சொல்லுவார் வந்துட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக போய் கொண்டிருக்கு. என்ன ஜெயபுரம் என்ன சொல்லுது, நல்லா இருக்கா? ரைட். அதே மாதிரி இப்போ இதில் ஒரு விஷயம் சொன்னார். ஐயா வந்து ஹைவேக்கு போட்டு சீட்டாக ஓடி காட்ட போகிறாராம் என்ன கட்டத்தில் இருக்குன்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயா அலைன்மெண்ட் எப்படி இருக்குன்ட்டு காட்டினார். அப்படியே கையை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் ஓடினா தண்டை வார்டில் அப்படியே போய் கொண்டிருக்கு. எப்படி போகுதுன்ட்டு பார்த்தீங்களா? இப்போ ஐயா ஓடிட்டா நான் ஹைவே போகிறேன்ட்டு ஹைவே போயிடலாம் இதுக்குள்ளே. இப்போ நான் ஓடி பார்க்க போகிறேன் என்ன கட்டத்தில் இருக்குன்ட்டு. கிளச்சுக்கு டைட்னு கிளச் கேபிள் அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னு පච්චේ පොඩ්ඩක් තදයි. ඒකයි මම කිව්වේ පච්චේ කරන ආනවා දන්නේ අර මෙව්ව දෙක කොම්බ දෙක. මෙතන අර ටයිට් தேவனானே. මෙතන නෑ මෙතන තියෙන්නේ. මත් පැඩල් එකෙන් තියෙන්නේ. இப்போ ஓடிக்கொண்டிருக்கேன். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கிளச் வந்து எங்கள் அளவுக்கு இல்லை, கொஞ்சம் தள்ளி தான் போட வேண்டி இருக்குது. ஓகே, அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணினா சரியாக இருக்கும். பிரேக்கும் வந்து கொஞ்சம் அந்த எங்கள்ட இப்போ இருக்கிற அளவு கூட இல்லை, கொஞ்சம் குறைவாக தானே இருக்குது. இந்த 2 இஷ்யூவும் இப்போ ஓடைக்கு தான் தெரியுது. மற்றபடி ஸ்டேரிங்கெல்லாம் ஓகே பக்காவாக இருக்குது. கொஞ்சம் இதுகள் இருக்குத்தான். යවුවට පස්සේ දාන්න මේ ස්ටීරියම් බොක්ස් එකේ ඇඩ්ජස්ට් කරලා දෙනවා. වදිනා බ්‍රේක් එක තැන යවුවොත් එහෙම. රෝද අතර මාක් කරලා වදිනවා. ஸ்லோ பண்ணிக்கல அந்த இது ஒன்று வருது. ஓ, எல்லா பக்கத்தாலையும் ஓட்டை கொடி விட்றாங்க. இப்போ என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா நான் மாறிட்டேன். இந்த டிராஃபிக்கில் கிளச் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அமர்த்தி பிடிச்சா தான் ஓரளவு அட்ஜஸ்ட் ஆகி போடக்கூடிய மாதிரி இருக்குது. என்னால் கண்ட்ரோல் பண்ணுற கஷ்டமாக இருக்கிறதால ஐயாட்ட கொடுத்துட்டேன். யாராவது ஒரு மெக்கானிக்கை பிடிச்சி அதை கொஞ்சம் உயர்த்தினா தான் ஓடலாம். இப்போ வந்து ஆஃபீஸ் டைமில் மாட்டு போட்டுட்டோம். போகவே நான் நிற்கலை. 15-20 நிமிஷம் போல் இருக்குது. சரி,
இப்போ வந்துட்டோம். அதே மாதிரி இப்போ புக் போய் பார்க்கணும். புக்கெல்லாம் பார்த்துட்டு தான் இதாகணும். என்ன ப்ரோ பிடிச்சிருக்கா கார்? நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. ஒரு சில வேலைகள் இருக்கேன்னு சின்ன சின்ன வேலை 100 பெர்ஃபெக்டாக எதிர்பார்க்கல தான் இந்த காலத்து கார், அதான் பிரச்சனை. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் புக் HP B310 HP3 हाँ हाँ B310 B310 हाँ एकदम B3 नहीं B310 ஓ இது வந்து அதுக்கு பிறகு வந்த மாடல் 1400 சிசி. எங்களுக்கு பிறகு வந்து எனக்கு 13 டேஷ் தான் சொன்னேன். 12 டேஷ் வந்து 1200 சிசியில் வந்தது. இதெல்லாம் 1400 சிசியில் வந்தது. अरे एलिवेशन लेटर लीज नहीं मेरे लीज थे लीज वागने थे मेरे द बेस्ट ओनर नहीं मेरे दा फर्स्ट ओनर मेरे नाम බලන්න අයියා வந்து செகண்ட் ஓனர் කෙට්ටිගමගේ ප්‍රදීප් ලක්මා කෙට්ටිගමගේ ප්‍රදීප என்ன பேருடா பாரு කෙට්ටිගමගේ ප්‍රදීප් ලක්මා ஹரி ஹரி මේක තමයි ඕනේ. சரி இப்போ பார்த்தீங்கன்னா காரை நாங்கள் வேண்டிட்டோம். டாக்குமெண்ட்ஸ் லெவல் பார்த்தாச்சு. அதே மாதிரி கார் வந்து 6 லட்சம் ரூபா சொன்னவர், ஆனாலும் குறைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிறகு 590க்கு நாங்கள் இங்கேருந்து பெட்ரோல் அடித்து போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வேண்டிட்டோம். என்னை பொறுத்த மட்டும் ஓகே. உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி இப்போ சிங்களாகள்கிட்ட வேணுனாலே இப்படி தான் முறைமையாக கொடுப்பினோம். தேங்க்யூ ஜோதிரு. ஓகே ஓகே என்றால் ஒரு கவலை வண்டி இருக்குமா வேலைக்கும். நன்றி நன்றி. ஓகே தமிழ் தண்ணுவானே. ஆ ஆமாம் ஆமாம் கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் தெரியும். මම මේ බදුල්ලේ AGS ඔෆිස් එකේ වැඩ කරා. වැඩ කරා. They have so many අංගේ Tamil peoples ඉන්නවනේ අද අර පැත්තේ. ration book. state ration book. ඒව ඔක්කොම වැඩ කරන්න අර හරි හරි. வாங்குவா. சரி ஓகே நாங்களும் இப்போ வெளிக்கிடுவோம். தான் ரிவேஸ் கரல தானே. இப்போ கிளச் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதை நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணான். நாங்கள் மெக்கானிக் கடையில் பார்த்த வரைக்கும் ஓகே மாதிரி இருக்குது. பார்ப்போம் அதை ஓடி கொண்டு போய் தீக்கும் வரைக்கும் ரிவேஸே வேறு தான் பண்ணி தரது இல்லைண்ணா. கொஞ்சம் தூரம் ஓடணும், அப்போ தான் கார் கண்ட்ரோலுக்கு வரும். அவர் நல்லா உள் கிளச்சில் வச்சு ஓடுறார். நாங்கள் அப்படி மேல் கிளச்சில் வச்சு ஃபுல்லாக அமர்த்தி ஓடுறது. இந்த பெயிண்டிங்ட்டு பார்க்க போய்களை பார்த்தீங்கன்னா இந்தியாவிலலாம் பொறுமலாக இருக்கும். இதில் எந்த ஒரு அப்படி பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் நார்மலாக நாங்கள் ஆசைக்குன்னு ஒரு பெயிண்ட் ஏற்றி போட்டு ஓடலாம். சரி வெளிக்கிடும். சம்பவம் ஆரம்பம் எடுக்க முன்னே சம்பவம் 2 பார்த்தீங்கன்னா பழைய இதுதான் இருக்குது. அதில் பென்ட்ரைவ்லாம் பாட்டு போய் ப்ளூடூத் எல்லாம் கனெக்ட் பண்ணிடலாம். ரெண்டு சிங்கள பாட்டை தான் கேட்கப்போம். சரி இப்போ ஓடுறேன்னு சொல்லக்கூடாது, உருட்டி கொண்டு போய் கொண்டு இருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளச் தான் அப்படி விட்டோன்னே பாயுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முன்னுக்கு காட்டுங்க வரும். முன்னுக்கு வந்து இந்த கண்ணாடி வந்து பாருங்கள். இந்த 2 விஷயம் எனக்கு புதுசாக இருக்கிறதால கொஞ்சம் நேரம் ஓடி ஓகேன்ற ஒரு கட்டம் பெற மட்டும் கஷ்டம்தான். இப்போ இதிலேருந்து பார்த்தீங்களாண்டா அந்த பிரேக் பூஸ்டர் செய்கிறதுக்கு பில்லியந்தலை டவுன் என்று சொன்னவேல் அங்கே தான் இப்போ போய் கொண்டு இருக்கிறோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் கிட்ட போகணும். இது பாருங்க, இதுக்குள்ள டிராஃபிக்கில் மாட்ட போகிறோம். அது மட்டும் எனக்கு தெரியுது. பார்த்தா இதில் பரவாயில்ல. ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் ஓகே. ஆனால் நல்லா இருக்குது இந்த முன்னாடி கண்ணாடியை பார்த்து ஓடுறது. சரி இப்போ போய்கொண்டிருந்த நாங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயாண்ட லைசன்ஸ் வந்து காருக்குள்ள இருந்தது. அப்போ ஐயா இப்போ வேண்டிட்டு போ வாரன்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட மொரட்டோ கேம்பஸ் பக்கத்தில் நிப்பாடி இருக்கிறோம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னாண்டா இந்த வாய்க்காலம் இன்னும் தெரியல, பயங்கர நாத்தமாக இருக்குது. அப்பா முடியலை இந்த இடத்துல நிற்கிறதுக்கு. அதே மாதிரி இங்கே பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. இதில் போய் சாப்பிடவா வேண்டாம் மாதிரியும் இருக்குது. ஆனால் பசிக்குது பயங்கரமாக. அதெல்லாம் அங்கே போய் கொண்டு இருக்கிறோம் சாப்பிடுவோம்ட்டு. இப்போ இந்த கடை இதுதான் பாருங்கள். பாவம் ரொட்டி அதுகளெல்லாம் இருக்குது போல், சோறெல்லாம் இருக்குது போல். சாப்பிடுவோம். பரோட்டா தான் பண்ணாங்க. சோயா மிக்கறி, பருப்பு, இப்போ சிக்கன் குழம்பெல்லாம் விட்டு தந்திருக்கணும். சாப்பிட்டு பார்ப்போம் என்ன கட்டப்பட்டு. போன வீச்சுக்கு என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். வந்துட்டோம் சாப்பிடாமல். என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பயங்கர உப்பாக இருக்குது. இப்போ தெரியுது கேம்பஸ் படி எங்களை ஏன் மெலிகிறாங்களா அப்படின்ட்டு. அதோட வந்து ஐயா வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளில் வந்து வரோம். சைக்கிளில் வந்து அந்த சந்தில் நிற்கிறாரு. இப்போ நாங்கள் திருப்பி கொண்டு போகிறது நிற்கவே ஒரு மாதிரி இருக்குது. என்ன செய்யறேன்ட்டு தெரியலை. திருப்பி தான் ஆகணும். சாப்பாடு என்ன சூப்பர். என்ன பழகி போச்சு கேம்பஸ் படிச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா மொரட்டு கேம்பஸ் என்ட்ரன்ஸ் அடி. திருப்பி பாருங்கள் வந்துருக்குல்ல. இப்போ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வாகனமாக வருது இந்த ரோட்டில். அப்பாடா ஒரு மாதிரி திருப்பிட்டா சாமி. ஓகே நீங்கள்லாம் போங்க, சந்தோஷமாக போங்க. சட்டுனா ஒரு இதை போட்டுட்டு திருப்பா நான் போடுற வாடி இருக்கே இந்த காரோடு. ஓகே டப்பண்டு போட்டுட்டு கொடுத்துட்டு போகிறேன். ஓகே ஹரி நே அவ்வளோ என்ன ஹரியா ஐயா வந்து ரோட்டெல்லாம் கிளியர் பண்ணி விட்றேன். ஓகே ஹரி பாய். அப்பாடா
ஐயாவுக்கு பாய் சொல்லியாச்சு. பிரச்சனை பார்த்தீங்களாண்டா கிளச்சை வந்து உள்ள அட்டி வட்டு அமர்த்தினா நார்மலாக வேலை செய்யுது. இடையில் அமர்த்தினா அந்த கிளச் ஒழுங்காக போட்டுப்படாட்டி என்ன நடக்குமோ அதுதான் நடக்குது. இதை பாருங்க, இப்போ நார்மலாக போட்டுட்டேன், அவ்வளோதான். இதில் பாதைகளில் இப்போ சிக்னல் வந்து அடிக்கடி கிடக்கு, அதனால் பார்த்து தான் ஓட வேண்டியதாக இருக்குது. இன்னும் இதுலேருந்து பிளியந்தலா டவுன் வந்து 2.5 கிலோமீட்டர் இருக்கும். சரி, ஓகே. இப்போ பிளியந்தலை வந்துட்டோம். இதில் 2-3 பிளியந்தலை எண்டெல்லாம் இருக்குது. இப்போ என்னென்ன இடத்த கண்டுபிடிக்க போகிறோமோ எனக்கு என்ன தெரியலை. ஆனால் இப்போ ஓட கார் நல்லா இருக்குது. ஆனால் கண்ணாடி நினைக்க தான் பயமாக இருக்குது. தூரத்தில் தெரிகிறதால இல்லாமல் இருக்குது. அங்கே வருதா இங்கே வருதாட்டு. ஆமாம், இங்கே ஐயோ இது கொழும்பை விட்ட டிராஃபிக்காக இருக்கும் போல் இந்த பிளியந்தலை. பெருமையேன்ட்டு இதை ரிலீஸ் பண்ணிக்கலே மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். இப்போ திருப்பி கால் பண்ணாங்களே அந்த பூஸ்டர் செய்கிற ஆளுக்கு. கடப்புவான ரோட்டேண்ணே, கடப்புவான ரோட்டுக்கு வந்து வேறட்டா லொக்கேஷன் போட வேறு எங்கேயோ போகுதா லைவ் லொக்கேஷன். அதில் அப்படியே வாங்கன்ட்டு சொல்லி நான் பார்ப்போம் என்ன கட்டத்தில் போய் முடிதண்டு. இப்போ அந்த ரோட்டுக்கு போக எங்கேயோ மாறி இந்தியாவில் வரணுன்னா பெட்ரோல் செட் இருந்தது. அப்படி இதில் வந்து ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிக்க போகிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 40 லிட்டர் கூகுளில் காட்டுது. அடித்து பார்த்தா தான் எவ்வளோ பெட்ரோல் வேலை செய்யுதுன்றதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், இப்போ வரைக்கும் 31 லிட்டர். இலங்கையில் வந்து 380 ரூபா பெட்ரோல். இந்தியாவில் எவ்வளோன்றதை மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள். 11,000 ரூபா கிட்ட தாண்டி போய் கொண்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரைட்டு ஃபுல் டேங்க் ஆகிருக்கணும். கிட்டத்தட்ட அப்படி இருந்தால் 1 லிட்டர் தான் இருந்திருக்கு. நல்ல விலைக்கு உருட்டி இருப்போம். கிட்டத்தட்ட பாருங்கள் 39 லிட்டர் அடிபடுது. நாங்கள் இப்போ 1 லிட்டர்லாம் ஓடி இருக்கு. 40 லிட்டர் டேங்குன்ற மாதிரி தான் கெப்பாசிட்டி காட்டுது. 45 லிட்டர் என்ன நினைக்கிறேன் ப்ரோ, 40 காட்டுது கூகுளில். அது சரி, ரைட் ஓகே. 40 லிட்டர் சரியாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட 12,401 ரூபாய்க்கு அடிச்சிருக்கிறோம் பெட்ரோல். குறுக்கு ரோட்டுக்கெல்லாம் பெற சொல்லி ஒரு மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். வேறு தான் இருந்தால் ஓகே ஓகே ஓகே. இப்போ இதில் விட்டுட்டு இதான் பூஸ்டர் இங்கே பலண்டகு அப்படியே யூடியூப் சேனலுக்கு காரணவா விட்டு பின்ன கராச்சி இருக்கும் போல் கேஸ்தியா நானே எங்களுக்கு முன்னுக்கே கலாட்டி காட்டணும். பாருங்க வேட்டை கராச்சி எப்படி இருக்குன்னு இதெல்லாம் ரோட்டில் வச்சுருந்தாங்க. இப்போ 2 வருஷமாக வீட்டிலேயே செய்யணும்ட்டு சொல்லிட்டு அரங்கண்ட මේක වැඩ කරන්නේ ඩයෆෝම් එක. ඩයෆෝම් එකේ රබර් එක ඒකිට වාගේ සවුත් වෙන්නේ වැඩ කරලා නැහැ. இந்த ரப்பர் தான் பிரச்சனை இருக்கு. ஓ ஒரு அத்தலியானே நீ தாரங்க 40 வருஷமாயிட்டு தானே, அதான் பிரச்சனை. இப்போ நேரமாக அந்த இதே மாதிரி ரப்பர் ஒன்றை தேடி கொண்டிருக்கார். டக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது இப்போ இன்னும் ஒரு வசரம் காட்டினவர், அதால் என்னென்ன யார் வந்தேன்ட்டு ஏதோ செய்கிறார் பார்ப்போம். ஒன்றும் விலங்கு இல்லை எங்களுக்கு. அந்த கலர் டேக்கில் அந்த சரியான ஒரு அடையாளம் வச்சுட்டு தான் கலட்டினவர். இல்லாட்டிக்கு அந்த முன்னுக்கு போட்டுற மாஸ்டர் பொம்மை போட்டுலாம் போயிடும். பரவாயில்ல, 40 வருஷம் வந்தாலும் சில விஷயங்கள் உள்ள புதுசாக தானே இருக்குது. உங்களுக்கு பார்க்க தெரியுமோ தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா பம்ப் செய்துட்டார், அப்படியே காற்றை கொடுத்துட்டு பாருங்கள் தள்ளி காட்டுறாரு. அப்படின்னு நார்மலாக போய் வருது. அதே மாதிரி காற்றை ஊதியும் காட்டினார், எந்த ஒரு லீக்கும் இல்லை. நினைக்கட்டு வசர்கள் 4-5 வசர்கள் மாற்றினார். ஊதி பார்க்க சொல்கிறாங்க, ஊதி பார்த்தோம் எதுவுமே இல்லை. ஓகே அந்த சரி. இப்போ நாங்கள் செய்துட்டு வெளிக்கிட்டோம். அதே மாதிரி 9,000 காசு இலங்கை காசு எடுத்தவேன் 1 வருஷம் உரண்டி தந்திருக்கணும். இதுக்கு பிறகு லீக்கான கொண்டு ஃப்ரீயாக செய்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். பிரச்சனை இல்லை. 9,500 ஆழமே எடுக்கிறது எங்களுக்கு சும்மா யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறோன்னா ஒரு 500 காசு தான் குறைச்சது. சரி, அதாவது கிடச்சிது அப்படின்னு நினச்சிட்டு வெளிக்கிட்டோம். இதில் இருந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வெளிக்கிட்டு ககவத்தை போகணும். ககவத்தை 9 கிலோமீட்டர் போகணும். சொப்பன சுந்தரி இந்த பெரியம்மா மாதிரியே இருக்கிறா. சொப்பன சுந்தரின்னா மகள் மாதிரி இருக்குது. சரி, இப்போ வெளிக்கிட்டோம். நேரம் வந்து கிட்டத்தட்ட 12:30 ஆகுது. இதுலேருந்து 9 கிலோமீட்டர் அந்த ககவத்தையோ அந்த இடத்துக்கு போய் அதில் இருந்து அப்படியே ஹைவே அப்புறம் என்ன நடக்க போதோ தெரியல. ஹைவே ஏற்றி ஓடையக்குள்ள ஓகே. இப்போ கிளச்சை கொஞ்சம் ஓங்கி உள்ளாமத்தினா போகுது. ஓகே ஓடுது. வெயில் அப்பா பயங்கர வெயில். என்ன வெயில்னு நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ ஹைவேக்கு அவனே யோசிப்பான், இது கொண்டு வந்து சேர்க்குறாங்களே இந்த காரை. சரி, அப்படி இல்லை, நெருப்பு எடுப்போம். நாங்கள் ஒப்பனத்தையே ஏற்றி ஓடி நாங்கள் தானே, அதில் இஷ்யூ இல்லை. எங்கே போய் ரங்குறேன்ட்டு அவங்க கேட்க மாட்டாங்க நினைக்கிறேன். இந்த கியரை வந்து அச்சிடு என்னது கிளச்சா ஒட்டாமட்டாட்டி டங் கட்டுது. கடவுளே, ஹைவேயில் ஒரு ஐட்டம் இல்லாமல் ஓடுறோம், எங்களை காப்பாற்றிடு. இப்படியே போய் மெதுவாக அப்படியே ஜாயிண்ட் ஆகி கைப்பிள்ளை மாதிரி அப்படியே ஓடிடும். இது எங்கே கடவத்தையில் போய் ரங்கும் ஹைவே, அது வரைக்கும் ஹைவே. இதில் வந்து பாருங்கள், கீட் மீட்டர் வந்து இந்த கீட்டுக்கு ஓடினாலும் ஓரளவுக்கு எலும்பி இருக்குது. அது கங்கால் எலும்பிச்சுட்டா என்ன செய்கிறேன்னு கூட தெரியல.
அப்படியே மெதுவாக மிதிச்சு கொண்டு போக வேண்டியதான் 60-70. காரை பற்றி தெரிஞ்சுதுன்னா ஓடலாம், தெரியாமல் ஓடலாது. கமான் பிரிச்சுட்டு போகிறாங்க எல்லோரும். இந்த ஹைவேல ஓடவே நல்லா இருக்குது. ஆனால் பக்கத்தால் வாகனங்கள் போய்க்குள்ள சீறி கொண்டு போகுது. அதே மாதிரி இதெல்லாம் நாங்கள் கொழும்பு அந்த டிராஃபிக்குள்ளே ஓடி இருந்தோம்னா பெட்டி. இப்படி ஹைவே அங்கே யாழ்ப்பாணம் வரைக்கும் போட்டினோம்னா சூப்பராக தான் இருக்கும். இது பாருங்க, கார் ஓனர் ஃபுல் சில் பண்ணிட்டு வரார். அப்படிதான் பழசு பத்திரமா தொடரும். இது வேற முன்னுக்கு போகுது வெக்கனார். விடுங்க விடுங்க விட்டு சீருங்க கட்டிங்க டப்பட்டு. நாங்கள் ஸ்லோவாக தான் ஓடுவோம். 60-70 தாண்ட மாட்டோம். எங்களோட மேக்ஸிமம் இதான் வெளிச்சுட்டு அதிவேக பாதை அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இப்போ சிவனேண்டு போய் கொண்டது நாங்கள் திடீரென்று பார்த்தா எல்லா வாகனங்களும் ஸ்லோ ஆகிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாகனம் கொண்டு அப்படியே பிரட்டி வச்சுருக்காங்க தலைகளாக. இந்த வாகனம்லாம் இடது பக்கத்தில் நிற்கிற வாகனம்லாம் இப்படி வந்து இப்போ தான் பிரண்டு இருக்கோம். கன நேரம் ஆகிட்டு போல என்ன. ஆனால் புது வாகனம் பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு. ஓ என்ன வாகனம் வந்து தெரியல. சைட்டாலையும் காட்டுங்க அப்புறம் என்ன வாகனம். அப்போது இதான் ஓவர் ஸ்பீட் வந்து உடம்புக்கு ஆகாது, அதான் உண்மை. சரி, இப்போ நாங்கள் என்னிடம் கடவத்தியால் எக்ஸிட் ஆகிறோம். ஏன்னா இதிலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். கவிந்து மோட்டார்ஸ் கடவத்தின்னா அங்கே அந்த டிங்கரிங் வேலையெல்லாம் செய்யணும். கார்களுக்கு பழைய கார்களுக்கு மோடிஃபை பண்ணுறதெல்லாம் செய்யணும். இப்போ அங்கே தான் போய் கொண்டிருக்கோம். இப்போ இவ்வளோ தூரம் ஓடினதுக்கு எவ்வளோ எடுக்க போய் நம்மன்றது தெரியலை. ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு இதாகட்டு நினைக்கிறேன். சரி, இப்போ இதில் டிக்கெட் எடுத்த வேல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா அவ்வளோ வரும் வந்ததுக்கு. இதில் பாருங்கள், ஒரு ஐயா ஒரு ஆள் இந்த ஹைவேயில் வர்றாக்களை டார்கெட் பண்ணி இதில் நிற்கிறார். பாவமான வெயில். அப்புறம் அந்த 50 ரூபா தாங்க வச்சுவிடும். சரியா சிக்னல் விலைக்கில் எங்கே போகிறாங்க. நாங்கள் போயிடலாவே. சரி, இந்த ஐயா கொடுப்போம். ஐயா உங்களுக்கு என்னப்பா ஏசிக்குள்ள ஹாயாக இருக்கிறீங்க? ஏசி செய்யணும். இந்த என்ன கூலாகிற தன்மைக்கு ஏதோ ஒன்று போடுவாங்களே அது போடணும். வண்டி இதுலேருந்து 99 கிலோமீட்டர் தானே, சின்ன பிரச்சனை. ஓஹோ, கார் எடுத்துட்டே வேண்ட திமிரு. 80 மீட்டர் 10 மீட்டர் 30 மீட்டர் 2 ஆள் கூட்டி கொண்டு வந்து ஒரு உள்ள ஒழுங்குகளை கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த கராச்சி வந்து டவுனுக்கு இங்கே மாற்றிட்டாங்களாம். இது வந்து ஒரு ஊருக்குள்ளே வந்து நாங்கள் இங்கே பாருங்க எவ்வளோ வேர்க்குதுன்ட்டு எப்படி வேர்க்குதுன்ட்டு. வெயிலனா அப்பா என்ன வெயில்ரா சாமி இந்த மாதிரி இருக்குது. சின்ன கார் ஒன்று போகுது பாருங்க, 2 பேர் போகிறதான் போல். சில்வண்டு மாதிரி போயிருக்கும். ஒரு மாதிரி ஓடி மீதிக்கமைக்கு வந்துட்டோம். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேக்கு ஏற்றப்புறம் இப்போ ஹைவேக்கு ஏற்றிட்டோம். அதே மாதிரி டிக்கெட் எல்லாம் எடுத்தாச்சு. இதுலேருந்து 45 கிலோமீட்டர் குருநாள். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 மணித்தியாலம்லாம் தேவையில்லை. ஒரு 30 அரை மணித்தியாலத்தில் நாங்கள் குருநாள் ரீச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. நான் சொன்ன மாதிரியே இந்த குருநாள் ரோட்டில் இந்த ஒரு துண்டை தான் சொல்லலாம் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி முகிலையும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா இருக்குண்டு. அதோட வந்து ஸ்பீடாக ஓடையில் ஸ்பீடாக ஓடையில்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 தான் ஓடிக்கொண்டிருக்கேன். இந்த கீட் மீட்டர் இது அந்த சீயை தாண்டி, அதாவது ஒரு முதலாவது கோட்டை தாண்டி வெளியில் கொஞ்சம் பெறவே பயமாக இருக்கேன். நாங்கள் என்ன நிறைய தூரம் போகணும், அதால் ஆறுதலாகவே போவோம் மட்டும் முடிவெடுத்து ஸ்லோவாக போய் கொண்டிருக்கோம். இது வந்து ட்ரைவ் சேஃப்லி. அதே மாதிரி என்னதுக்காக போட்டிருக்கு சொல்லலாம் இந்த ஒரேஜ் சரியா மறக்கா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க என்னதுக்காக போட்டிருக்கேன். சரியா, இப்போ தம்போக்கே எக்ஸிட்டுக்கு வந்துட்டோம். இதுலேருந்து குருநாள் டவுனுக்கு போகிறதுக்கு இவ்வளோ வரும் ஓடினதுக்கு எவ்வளோ எடுக்க போகிறாங்களோ தெரியல. கூட வரும் போல் இருக்கு ப்ரோ. அரணே 250 ரூபா எடுத்துட்டோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே, இதுலேருந்து எங்கே போகிறோம்ட்டு பார்த்தீங்கன்னா குருநாளுக்குரிய குமாரா மோட்டார்ஸ். அங்கே போய் ஸ்லோ ஜாக் இருக்கா, அதே மாதிரி இதுண்ட கிளச் கேபிள் இருக்கான்றதை கேட்க போகிறோம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சர மாதிரியான டிராஃபிக்காக இருக்குது. இன்னும் இதுலேருந்து ஒரு 500 மீட்டர் தான் அந்த குமாரா மோட்டார்ஸ். ஆனால் அதில் கொண்டு நிப்பாட்டு இல்லை அவ்வளோ இருக்குது. இப்போ இதில் குமாரா மோட்டார்ஸில் கேட்டோம், இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸ்லோ ஜாக். அதே மாதிரி இதில் நந்தா இருக்குது தானே, அதில் எங்கே இப்போ மட்டும் தான் போய் கொண்டிருக்கு. இதில் பார்க் பண்ணலாம் இருக்குது. நான் வேறு அந்த இடத்துல வெளியில் கார் நிற்குது. இப்போ என்ன ஒரு கடையில் கேட்டுனாங்களோ அவங்கள அதை உடனே சொல்லுவாங்க சாம்பிளை கொண்டு வாங்கன்ட்டு. அப்படி ஏதாவது நாங்கள் விளக்கம் இல்லாத மாதிரி அதாவது ஏதாவது விளங்குற மாதிரி அவைகளுக்கு கதைச்சி இல்லாத தாங்கன்னு சொன்னால் தரவே மாட்டாங்க. சாம்பிள் இல்லைன்னு உடனே சொல்லிடுவாங்க. அதால் நாங்கள் இப்போ இதிலேருந்து வெளிக்கிட்டோம்.
இதில் இருந்து போய் அடுத்ததாக கராச்சியில் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். சரி, இப்போ அடுத்த நாள் கராச்சி வந்துட்டோம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பூஸ்டர் வந்து பூட்டியாச்சு. எங்களோட பிரேக் பூஸ்டர் அதே மாதிரி ஸ்டேரிங்குக்கு ஒரு பூஸ்டர் தேவை, அதையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். வேறு இதை பூட்டிட்டு மற்ற கீழான் பார்ட்ஸும் செய்ய கொடுத்துருக்கு லேயத்தில், அது வந்தால் சரி. அதே மாதிரி இதில் வந்து இப்போ ஜெய்புரோண்ட காருக்கு வந்து நேற்று ஹீட்டாக தானே சொன்னாங்க தானே, அதனால் ரேடியேட்டர் இதை கலட்டிட்டோம், பேட்டரி கலட்டி சார்ஜ் போட கொடுத்துருக்கு. வேறு என்ன கொடுத்துருக்கோம் மாற்றணும் அப்படின்னு சொன்னவேல், அதால் அதையும் கலட்டி கொடுத்தாச்சு. இதுக்குள்ளே வந்து நேற்று நாங்கள் கவனிக்கல, கொஞ்சம் வெயில் வந்திருந்தது. இப்போ அதையெல்லாம் பார்த்துட்டோம், என்ன கட்ட மாதிரி இல்லை. ஓகே, ஆனால் இது வரைக்கும் இப்போ பாருங்க டெண்டு எங்களோட B3 டெண்டுகளும் நிற்குது. பார்ப்போம், அப்படியும் இதெல்லாம் இன்றைக்கு முடிச்சு எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். இப்போ பூட்டி நாங்கள் பிரேக் பூஸ்டரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் திருப்பி வந்து கலட்டிட்டோம். எதுக்காண்டு பார்த்தீங்கன்னா திருப்பி அதை பூட்டிட்டு பிரேக் அடிக்கல கல்ல அது இப்படி விடையில, அதாவது இது அந்த ஐயாட்டை வண்டிட்டு வந்து இன்னும் ஒரு பிரேக் பூஸ்டர் இதை வச்சு தான் செட் பண்ணணும். ஆனால் இதுவும் வந்து கஷ்டமாக இருக்குது அதுக்குள்ள போகிறது, அதால் கொஞ்சம் ஓட்டையில் போட்டு அடித்து கொஞ்சம் நெளித்து அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கணும். என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு என்ன தெரியலை. பிரேக்கில் சூனியத்தை வச்சுட்டாங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேரம் 8 மணி ஆகுது. இப்போ தான் கராச்சியில் வந்து நான் அது வந்து அந்த பிரேக் பூஸ்டர் ஏற்கனவே இருந்தது இந்த இடத்துல வந்து 3 தகடு வச்சு அடிச்சிருக்கேன். அதால் கிரைண்டரால் ஓட்டை போட்டு அந்த நாங்கள் இப்போ புதுசாக போட்ட போகிற பூஸ்டருக்கு ஏற்ற மாதிரி செய்து தான் பார்த்தோம். அது சரியாக வரையில். அதோட வந்து பார்த்திங்கன்னா 9,000 கொடுத்து செய்த பூஸ்டரும் சரி வரையில். அதை திருப்பி கொண்டு கொடுத்து ஒரு மாதிரி என்ன செய்ய போகிறேன்னு தெரியலை. அந்த பிரேக்குன்ற ஒரு விஷயத்தில் வந்து திருப்பி இந்த சொப்பன சுந்தரி வந்து ஒரு விடையில்லாத ஒரு பிரச்சனையை தந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லணும். பாப்பம் எப்படியும் நாளைக்கு சரி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, என்னால் முடியலை இந்த சொப்பன சுந்தரியால் நான் படுற வேதனை.